ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சிஸ் வந்து சீரீஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி 3 லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்குற காஞ்சிஸோட குரூப் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன், லொகேஷன் ஆர் பிளேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதை சார்ந்து தான் நம்ம எடுத்திருக்கிற இந்த காஞ்சிஸ் அல்லது வந்து காஞ்சிஸை உபயோகப்படுத்தி வர்ற வார்த்தைகள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு டைரக்ஷனை வச்சு சொல்லப்படுற வொக்காபுலரிஸாக வந்து இருக்கலாம். அல்லது இந்த காஞ்சிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஜப்பானில் இருக்கிற சில ப்ராவின்சஸ், சில ஏரியா, சில சிட்டிஸோட நேம்ஸ் எல்லாமே கூட உங்களால் வந்து நினைவில் வச்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் ஐடியா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இருக்குது, எங்கே என்ன சிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த காஞ்சிஸ் படித்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நீங்கள் சிட்டியோட பெயர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கான காஞ்சிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற காஞ்சிஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ முதலாவது காஞ்சி மேலே அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிற காஞ்சி. ஸோ இது சிம்பாலிக்காக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மேல் நோக்கி கோடு இருக்கிறதுனால இது மேலே அப்படின்றத வந்து குறிக்குது. இப்போ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஆல்ரைட், உயே அப்படின்னா வந்து மேலே அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஜாப்பனீஸ் வேர்ட் ஃபார் மேலே அப்படின்றதுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வொக்காபுலரி வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஜோஸு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜோஸு அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்குறது அப்படின்னு வந்து சொல்லலாம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜை நம்ம பேச ட்ரை பண்ணாலே ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர்ற ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து நிஹோங்கோகா ஜோஸ் டெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஜப்பானிய மொழி நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த மேலே இருக்கிற காஞ்சி அந்த அடுத்ததாக வர்றது வந்து தே காஞ்சி, அதாவது கைக்கான காஞ்சி. நம்ம தமிழில் கூட இந்த கை தேர்ந்து அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் இல்லைங்களா? ஸோ அதே போல தான் வந்து இந்த ஜோஸு அப்படின்ற ஒரு வொக்காபுலரி அப்படின்றத சொல்லலாம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஷிதா காஞ்சி. இது வந்து கீழே அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ உங்களால் கான்செப்சுவலாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு கோடு, அதிலிருந்து வந்து கீழ் நோக்கி ஒரு கோடு வருது. ஸோ இது வந்து கீழே அப்படின்றத வந்து குறிக்கும். இதோட வொக்காபுலரிஸ் போகலாம். ஷிதா அப்படின்னா கீழே அப்படின்னு வந்து அர்த்தம். உயே காஞ்சியும் கை காஞ்சியும் சேர்த்து வரும்பொழுது ஜோஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே வந்து ஷிதா காஞ்சியும் கைக்கான காஞ்சியும் சேர்ந்து வரும்பொழுது ஹெத்தா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ சில வொக்காபுலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்யூமி சவுண்ட் இல்லாமல் ஜாப்பனீஸ்க்கு இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பொருந்தி போகிற காஞ்சிஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி காஞ்சி தான் இவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கா தெட்ஸு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கா அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சிக்கா தெட்ஸு அப்படின்னா வந்து சப்வே, அண்டர் கிரவுண்டில் போகிற ட்ரெயினை குறிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தேடி பார்க்கலாம். ஸோ அடுத்த காஞ்சி ஆல்ரைட், நகா காஞ்சி. நகா அப்படின்னா இன்சைட் ஆர் மிடில் அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ இதற்கான வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஆல்ரைட், நக்கா அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன். தனியாக வரும்பொழுது நக்கா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ நக்கா அப்படின்னா நடு அப்படின்னு வந்து அர்த்தம், நடுவில் அப்படின்னு. ஸோ இன்னொரு ஒன்யோமி சவுண்டு வந்து சூ அப்படின்ற ஒரு சவுண்டு, அப்புறம் ஜூ அப்படின்ற ஒரு சவுண்டு. ஸோ இந்த இடத்துல சூ கொக்கு அப்படின்னு ஒரு வொக்காபுலரி வந்து இருக்குது. ஸோ இதை நான் தமிழில் சொல்கிறேன். நடு நாடு அப்படின்னு வந்து லிட்டரலாக தமிழில் வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து சைனா அப்படின்றது தான் வந்து இங்கே நடு நாடு அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க. ஜப்பானிலிருந்து ஜப்பானை சென்ட்ரலைஸ் பண்ணி இருக்கிற நீங்கள் மேப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சைனாவானது வந்து நடுவில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரிகள் இருக்கலாம். ரைட் சைடில் வந்து ஜப்பான் மற்றும் வந்து அமெரிக்காவும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடுவில் வந்து சைனா இருக்கும். ஸோ அதனால் வந்து நடுநாடு அப்படின்னு சைனாவை வந்து ஜப்பானியர்கள் அழைச்சாங்க. அதோட ஒரு வொக்காபுலரி தான் சூகொக்கு. ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஸோ இந்த காஞ்சிக்கு வந்து அவுட் சைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதற்கு முன்னாடி நடு அல்லது இன்சைட் அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காஞ்சி பார்த்தோம். போலவே இந்த காஞ்சியானது அவுட் சைட் அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ இதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான சில வேர்ட்ஸ்லாம் வரும், நம்ம பார்ப்போம். ரைட், சோத்தோ அப்படின்னா வந்து வெளியே அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ கை அப்படின்ற இன்னொரு சவுண்டும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி வொக்காபுலரிஸ் வரும், நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காஞ்சி தனியாக வரும்பொழுது சொத்தோ அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சொத்தோ அப்படின்னா சிம்பிளாக வெளியில் அப்படின்னு வந்து அர்த்தம்.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 காஞ்சி காம்பவுண்ட் சேர்ந்து வருது. இந்த இடத்துல இது ஒன்யூமி சவுண்டை வந்து பெற்றிருக்கும். ஸோ இங்கே கை கொக்கு, ஸோ இது கொக்கு அப்படின்றத ப்ரீவியஸ் ஃப்ளாஷ் கார்டில் கூட பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த காஞ்சிக்கான இன்னொரு சவுண்ட் வந்து கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கை கொக்கு அப்படின்னா வந்து ஃபாரின் கண்ட்ரி அல்லது வந்து தமிழில் எப்படி வெளிநாடு அப்படின்னு சொல்கிறோமோ அதே தான் ஜப்பானிய மொழியில் கை கொக்கு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காஞ்சி செட் இருக்குது. அதே வெளி அப்படின்றதுக்கான காஞ்சி, இது வந்து வெளியேறுதல் அப்படின்றதுக்கான காஞ்சி, அதாவது எக்ஸிட் காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டாவதாக இருக்கிறத. ஸோ இவை இரண்டும் சேர்ந்து வரும்பொழுது கைஷு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ கைஷு அப்படின்னா வந்து எக்ஸிட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ இந்த காஞ்சி தனியாக வரும்பொழுதும் எக்ஸிட் அப்படின்றத குறிக்கும். ஸோ இரண்டாக சேர்ந்து வரும்பொழுதும் கைஷு அப்படின்ற ஒரு வொக்காபுலரி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், ஸோ இது வந்து ஈஸ்ட் காஞ்சி. ஸோ வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதாவது ஜப்பானுக்குள்ளே இருக்கிற லொக்கேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து ஹிகாஷி அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஞ்சி தனியாக வரும்பொழுது ஹிகாஷி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஹிகாஷி அப்படின்னா ஈஸ்ட் அல்லது கிழக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதற்கு இன்னொரு சவுண்ட் இருக்குது, அது வந்து தோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 2 காஞ்சிகள் சேர்ந்து வரும் பொழுது டோக்கியோ, இது வந்து கியோ அப்படின்ற சவுண்டுக்கான காஞ்சி. ஸோ அர்த்தம் எனக்கு தெரியல. ஸோ டோக்கியோ அப்படின்றது ஜப்பானோட தலைநகர் நமக்கு தெரியும். ஸோ அந்த டோக்கியோவை குறிக்க உபயோகப்படுற காஞ்சிஸ் தான் வந்து இவை இரண்டும். டோக்கியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் தான் வந்து இருக்கும் ஜப்பான் மேப்பில் பார்க்கும் பொழுது. அதனால தான் அந்த பேரே வந்து டோக்கியோ அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிகாஷி குச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த முதல் காஞ்சியானது கிழக்கு அப்படின்றத குறிக்குதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து வாய் அல்லது வாயில் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இங்கே வந்து கிழக்கு வாயில், கிழக்கு வாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே லிட்டரலாக வந்து மீன் பண்ணுது. ஹிகாஷி குச்சி அப்படின்னா வந்து கிழக்கு வாயில், ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வெஸ்ட் காஞ்சி, அதாவது மேற்கு அப்படின்றதுக்கான காஞ்சி. ஸோ இது வந்து நிஷி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வேர்ட் ஆர் சவுண்ட். செய் சாய் அப்படின்ற இன்னொரு சவுண்டும் இருக்குது, இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். போன காஞ்சியில் பார்த்த மாதிரியே நிஷிகுச்சி அப்படின்னு இதை படிக்கணும். நிஷிகுச்சி அப்படின்னா வந்து மேற்கு வாயில் அல்லது மேற்கு வாசல். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சாய் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சாய் அப்படின்னா வந்து ஒரு ஜப்பானில் ஒரு ப்ராவின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மேற்கு பக்கமாக இருக்குது அப்படின்றத உங்களால் இதை பார்த்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கான்சாய் ஒரு ஜின்மை காஞ்சி, அதாவது பெயர் சொல்லுக்கு வர்ற காஞ்சி. ஸோ இது வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி போகலாம். ஆல்ரைட், ஸோ அடுத்ததாக இந்த டைரெக்ஷன்ஸ் ஆர் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல கற்றுக்கிட்ட காஞ்சி வந்து இதுதான். ஸோ இது வந்து மினாமி காஞ்சி அப்படின்னு சொல்லலாம் அல்லது சவுத் காஞ்சி. ஸோ சின்ஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ஸோ சவுத் இந்தியாவை வந்து மினாமி இந்தோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியா அப்படின்றத இந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ஸோ தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறத மினாமி இந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் முதல்ல கற்றுக்கிட்ட ஒரு காஞ்சி அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ மினாமி இங்கே எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரியே மினாமி குச்சி, ஸோ தெற்கு வாயில் அல்லது தெற்கு வாசல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன் பேய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வொக்காபுலரி எகெயின். ஸோ இது N5 லெவலில் கண்டிப்பாக வந்து வராது. ஸோ இந்த நன் பேய் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா வந்து சவுத் அமெரிக்கா அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ இந்த காஞ்சி வந்து அமெரிக்காவை குறிக்கிற காஞ்சி, இது வந்து சவுத். ஓகேங்களா. ஸோ இது ஏன் அமெரிக்காவை குறிக்கிற காஞ்சி? ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது சைனீஸ் மொழியில் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெயர்களை குறிக்கிறதுக்கு வந்து காஞ்சி தான் வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி இந்த காஞ்சியானது அமெரிக்காவில் வர்ற ஒரு காஞ்சி சைனீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே இது ஜப்பானுக்கு வரும் பொழுது அமெரிக்காவை குறிக்கிறதுக்கு இதே காஞ்சியை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ மற்றபடி இதற்கு பெருசாக வந்து அர்த்தம் எல்லாம் வந்து நம்ம வந்து தேடி பார்க்க தேவையில்லை. நன்பை அப்படின்னா வந்து சவுத் அமெரிக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த காஞ்சி வந்து பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இது வந்து கிதா காஞ்சி. கிதா அப்படின்னா வந்து வடக்கு அல்லது நார்த் அப்படின்னு வந்து அர்த்தம். யா, கிதா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே போலவே தனியாக வரும்பொழுது கிதா அப்படின்னும், இந்த மாதிரி 2 காஞ்சி சேர்ந்து வரும்பொழுது கிதா குஜி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. வடக்கு வாயில் அல்லது வடக்கு வாசல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹொக்காய்டோ.
ஜப்பானுக்கு நார்த்தில் ஃபார்மோஸ்டாக இருக்கிற ஒரு ஐலாண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஹொக்கு அப்படின்றது வந்து சைனீஸில் வடக்கு அப்படின்றத குறிக்கிற ஒரு சவுண்ட் ஆர் சொல். ஸோ ஹொக்காய்டோ அப்படின்ற பெயரே வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து வந்திருக்கு. ஹொக்காய்டோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பனிப்பிரதேசம், ரஷ்யா கூட ரொம்பவே வந்து தொடர்பில் இருக்கிறது. அண்ட் வந்து ஐனு பீப்புள், அதாவது ஜப்பானில் இருக்கிற ட்ரைப்ஸ் ஆர் வந்து ஹண்டர் கேதரர் குரூப்ஸ், ஐனு பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜப்பானோட பூர்வ குடிகள் ஐனு பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட லேண்டு தான் வந்து இந்த ஹொக்காய்டோ அப்படின்றது. ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக லெஃப்ட் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. இதோட ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஹிதாரி அப்படின்னா வந்து இடது அப்படின்னு வந்து அர்த்தம். ஹிதாரி தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எகைன் இது கையை குறிக்கிற காஞ்சி. ஹிதாரி தே அப்படின்னா இடது கை. ஸோ அடுத்ததாக வந்து ஹிதாரிகாவா அப்படின்னா வந்து இடது புறம் அல்லது இடது பக்கம் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த இடத்துல கவா அப்படின்றது வந்து பக்கம், பகுதி அப்படின்றத வந்து குறிக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ அவ்வளவுதான். அடுத்ததாக வலது அப்படின்றதுக்கான காஞ்சி இதுதான் அது. ஸோ இதோட ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஸோ மிகி அப்படின்றது தான் வந்து வலது பக்கம் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இங்கே வந்து மிகிதே அப்படின்னா வந்து வலது கை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்தது மிகிகவா. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இது வந்து வலது பக்கம் அல்லது வலது புறம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஒரு பிளேஸ் காஞ்சி. ஸோ இந்த காஞ்சியை பார்க்கும் பொழுது இதற்கு அடுத்து வர்ற காஞ்சியும் நான் செட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன். ஐ வில் ஷோ இட். ஆல்ரைட். ஸோ இவை இரண்டும் தான் கடைசி காஞ்சி. இந்த இரண்டு காஞ்சியும் பக்கம் பக்கம் வைக்கிறேன். ஸோ இந்த இரண்டு காஞ்சியும் இடம் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற காஞ்சியானது ஒரு ஆக்ஷன் நடக்கிற இடத்த வந்து குறிக்கும். எனி ஆக்ஷன். ஓகே. ஸோ வலது பக்கம் இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமலும் வந்து மீன் பண்ணக்கூடிய ஒரு சொல் அல்லது வந்து காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த காஞ்சிக்கான சவுண்ட் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த காஞ்சிக்கான சவுண்ட் வந்து தொக்கோரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இரண்டுமே எகெயின் இடம் அப்படின்றது தான் மீன் பண்ணும். ஸோ இந்த இரண்டு காஞ்சியும் சேர்ந்து வரும் பொழுதும், அதாவது போஷோ அப்படின்னு வந்து இங்கே அழைக்கப்படுது. ஸோ இந்த வொக்காபுலரி போஷோ அப்படின்றதும் இடம் அப்படின்றது தான் வந்து குறிக்கும். பட் இது தனியாக வந்து வராது. முன்னாடி வந்து வேற ஏதாவது ஒரு வினை அல்லது வந்து செயலை குறிக்கிற காஞ்சி வந்துட்டு இந்த இடம் வரும். ஸோ அந்த செயல் நடக்கிற இடம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முதல் காஞ்சிக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சூ ஷா ஜோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஜோ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்கு. ஸோ சூ ஷா ஜோ அப்படின்னா வந்து சைக்கிள் நிறுத்தும் இடம் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஜோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோஜோ அப்படின்னா வந்து ஃபேக்டரி அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இந்த காஞ்சிக்கு தனியான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் டு சர்ச் இட். ஸோ நீங்களும் தேடி பாருங்கள், தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த காஞ்சியும் பார்த்துடலாம். ஸோ சேர்ந்து வந்தால் இடம் அப்படின்றதையும் வந்து மீன் பண்ணும் அப்படின்றத பார்த்தாச்சு. தனியாக வரும் பொழுது தொக்கோரோ அப்படின்னு வந்து மீன் பண்ணுது. ஸோ இதுவும் இடம் அப்படின்றது தான் வந்து குறிக்குது. ஸோ அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை மெய்ஷு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெய்ஷு அப்படின்னா வந்து ஃபேமஸான இடம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஷு அப்படின்னு ஒரு ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. அதற்கு இந்த இரண்டு காஞ்சியும் வந்து சேர்ந்தாப்புல வருது. ஸோ இரண்டாவது இருக்கிறது தான் இடம் அப்படின்றத குறிக்கும். ஸோ இந்த காஞ்சியானது வசிக்கிறத குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது அட்ரஸ் அப்படின்ற மீனிங் வந்து குறிக்கும். ஸோ வசிப்பிடம் அப்படின்னு வந்து வேணால் நம்ம இதை சொல்ல முடியும். ஆர் ஸோ முகவரி அப்படின்றத நம்ம இன்னும் குறிப்பாக சொல்ல முடியும். ஆல்ரைட். ஸோ அவ்வளவுதான். இவை இரண்டும் கடைசி இரண்டு காஞ்சிகள். அண்ட் இந்த காஞ்சியை பற்றி நானுமே இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. நீங்களும் வந்து படித்து பாருங்கள். இதோட நுவான்சஸ் மற்றும் வொக்காபுலரி யூசேஜ் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நினைவில் வச்சுக்க வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 12 காஞ்சிஸ் வந்து இன்னைக்கு பார்த்த குரூப்பில் வந்து பார்த்துருந்துருக்கோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இந்த காஞ்சிஸ் வந்து நம்ம பார்த்ததா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. வொக்காபுலரிஸ் வந்து அவ்வளோ கஷ்டமான வொக்காபுலரிஸ் கிடையாது. டெய்லி கொஞ்சம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொஞ்சம் காஞ்சிஸை வந்து படித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் வொக்காபுலரிஸ் ஒரு நோட்டில் எழுதி வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வொக்காபுலரி பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கிராமர் படிக்கும் பொழுது அதை உபயோகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.